Get this out of here. I can't stand it anymore. Stop it! What is wrong with you? Stop it right now. தமிழ் வணக்கம். புகழ்பெற்ற 60 நிமிடங்கள் என்கின்ற பேட்டியில் டொனால்ட் ட்ரம்ப் வெடித்து சிதறினார். ஊடகவியலாளர் ஸ்காட் பெல்லியினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஆவேசம் அடைந்து நிறுத்துங்கள் பேட்டியை என்று அவர் உரக்க சத்தமிட்டு நிலை தடுமாறி போன சம்பவம் டொனால்ட் ட்ரம்பினுடைய பொறுமை குலைவையும், படுகொலை முயற்சி ஒன்றிற்குள் இருந்து தப்பிய ஒரு தலைவர் பொறுமை காக்க வேண்டிய நிலையையும் தாண்டியதாக இருந்ததாக ஊடகவியலாளர் கூறுகின்றார்கள். சந்தேக நபரான 31 வயதுடைய கோல் தாமஸ் அலனினுடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், டொனால்ட் ட்ரம்ப் என்று பெயரை குறிப்பிடாவிட்டாலும் இந்த நிர்வாகமானது அமெரிக்காவை அழிவு பாதைக்குள் கொண்டு செல்லுகின்றது என்று திடகாத்திரமாக கூறியிருக்கின்றார். இவருடைய அறிக்கையை வாசித்து காட்டி இப்படி அவர் சொல்லி இருக்கின்றார், இது சரியா என்று ஊடகவியலாளர் கேட்டதும் டொனால்ட் ட்ரம்ப் ஆவேசமாக வெடித்து சிதறினார். ஆரம்பத்தில் காடு மலை தவிடு பொடி என்று அவர் அமைதியாகவும் ஒரு சாந்த குணபவானாகவும் பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென கோபமடைந்ததற்கு இந்த கேள்வி முக்கிய காரணமாகும். நீங்கள் எதற்காக ஒரு குற்றவாளியினுடைய கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள்? இது வன்முறையாளர்களை தூண்டுகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. குற்றவாளி ஒருவனுடைய பிதற்றலுக்கு ஏன் முக்கியம் கொடுக்கின்றீர்கள் என்று கூறி அந்த ஊடகத்தை தாறுமாறாக கிழிக்க தொடங்கினார். அறிவுபூர்வமாக விவகாரத்தை அணுகாமல் சூடான ஒரு தருணம் நிலவிக் கொண்டிருக்கின்ற பொழுது அனைத்தையும் கையை விட்டு தன்னை வேட்டையாட முயற்சி எடுக்கின்றீர்கள் என்று மோதலாக அந்த உரையாடல் களத்தை அப்படியே மாற்றினார். தன்னை ஒரு வெற்றியாளனாகவும் சமகாலத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவராகவும் காட்டுகின்ற இரண்டும் கலந்த ஒற்றை போக்கை அவரினால் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாமல் போயிருக்கின்றது. தன்னுடைய நிர்வாகம் இழைத்திருக்கும் குற்றமே ஒருவரை துப்பாக்கியை தூக்கும் அளவிற்கு தூண்டி இருக்கின்றது என்ற கேள்வியை டொனால்ட் ட்ரம்பினால் சகிக்க முடியாமல் போய்விட்டது. குழந்தை பாலியல் கொடுமையாளர்கள் துரோகிகளினுடைய கூட்டத்திற்கு செல்லக்கூடாது என்று அவர் அங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். குழந்தைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது யார்? தான் அப்படிப்பட்டவன் அல்ல. தான் எந்தவிதமான பலாத்கார முயற்சிகளிலும் ஈடுபட்டவன் அல்ல. தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் எல்லாம் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்க எதற்காக தேவையற்ற வேலை பார்க்கின்றீர்கள் என்று கோபத்தில் இறங்கினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஊடகவியலாளர் பலத்த சத்தத்தில் வாசித்ததும் தனக்கு தெரியும் நீங்கள் இதைத்தான் செய்வீர்கள் என்றும் ஊடகவியலாளர் மீது கடும் கோபத்தை எடுத்து வீசினார். நீங்கள் மோசமான மனிதர்கள் என்றும் அவர்களை பார்த்து கூறினார். தான் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டவன் என்றும் அவர் உரத்து கூறினார். அவருடைய ஒழுக்கம் பற்றிய கேள்வி வந்தவுடன் அவர் வெடித்து சிதறுகின்றார். அவரால் அதை தாங்க முடியவில்லை. இது குறித்த குற்றச்சாட்டுகள் நிறையவே வந்திருப்பதனால் அவர் மனரீதியாக எங்கோ பாதிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை அது காட்டியது. நோரா ஓ டோனல் கேள்வியை கேட்கின்ற பொழுது இந்த அறிக்கையில் உள்ள கருத்துக்களின்படி குற்றவாளி உங்களைத்தான் குறிப்பிடுவதாக நீங்கள் கருதுகின்றீர்களா என்று சத்தமாக மீண்டும் கேட்டார். உடனே கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப், நீ ஒரு அவமானம், அந்த நோயாளி எழுதிய குப்பையை ஏன் படிக்கின்றாய் என்று கேட்டார். நேர்காணலை உடன் நிறுத்து என்று ஆவேசமாக கத்தினார். ஈரானுடன் போர் நடக்கும் சூழலில் டொனால்ட் ட்ரம்ப் நிதானம் இழப்பது அவரது முதிர்ச்சியற்ற அரசியலை காட்டுவதாக ஊடகவியலாளர்கள் எழுதுகின்றார்கள். தன் மீது வீசிய அனுதாப அலை இந்த அர்த்தமற்ற நேர்காணலால் குழம்பி விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் கருதுகின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஊடக மதிப்பீடு அவருடைய குணம் பற்றிய 4 விடயங்களை எழுதுகின்றார்கள். முதலாவது, பத்திரிகை சுதந்திரம் என்பது அவருக்கு சாதகமாக பத்திரிகைகள் நடக்கும் பொழுதுதான் பத்திரிகை சுதந்திரம் என்பதை அவர் புரிந்து கொள்ளுகின்றார். இல்லையேல் அவர்களை எதிரியாக கருதுகின்றார். பத்திரிகைகளில் அவருக்கு சாதகமானவர்கள் நண்பர்கள், அவரை கேள்வி கேட்பவர்கள் எதிரிகள் என்ற நிலைக்குள் அவர் வந்திருக்கின்றார். இரண்டாவது, அவர் பத்திரிகை பேட்டி என்றாலும் எதுவாக இருந்தாலும் தனக்கே வெற்றி என நினைப்பவர் தான் பின்னடைவு கண்டால் குழம்பி விடுகின்றார். அவருக்கு லாபம் தரும் அனைத்தும் நட்பாகவும் மற்றவை பகையாகவும் இருப்பதாக எழுதுகின்றார்கள். காகிதத்தில் ஜனநாயகம் என்பார், ஆனால் விமர்சனங்களை அவரால் தாங்க முடியாது. ஜனநாயகத்தின் ஓர் அங்கம்தான் விமர்சனம் என்பதையும் அவரால் புரிய முடியாது. தனக்கு சாதகமான ஓர் ஒப்பந்தத்தை உருவாக்கி அதில் லாபம் பெறுவதே அவருடைய அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது.
சாதாரணமாக அதிபர்கள் கொலை முயற்சியின் பின்னர் நிதானம் கடைபிடிப்பார்கள். ஆனால் தன்னை எதிர்த்தால் அதிபர் என்பதையே மறந்து அவர் இவ்வாறு நடக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நிலைப்பாடு காது கொடுத்து கேட்காத தன்மையின் அடிப்படை என்பதை ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டாமலே மற்ற விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொலை சந்தேக நபரனுடைய கடிதமானது அவர் வெற்றிகரமாக தன்னுடைய தாக்குதலை நடத்தி மரணத்தின் விளிம்பில் நிற்கின்ற பொழுது எதை குறிப்பிடுவாரோ அதையே குறிப்பிட்டு சிறு பிள்ளைகளையும் வன்முறையாளர் ஆகக்கூடாது என்று கூறி அவர் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார். கடிதம் அகப்பட்டு விட்டது. அவருடைய கொள்கை நிறைவேறவில்லை. ஆனால் கடிதம் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இது சாதாரணமான விடயம் அல்ல. மேலும் பல சிக்கல்களை உருவாக்கப் போவதாக தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே. Get this out of here. I can't stand it anymore. Stop it! What is wrong with you? Stop it right now!